ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை தைக்கிறத பார்க்கறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை தைச்சிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ டெலீட் ஆயிடுச்சு, அதனால திரும்ப உங்களுக்காக சொல்லித்தரேன். இந்த துணியை உள் சைடு வெளி சைடு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மார்க் பண்ண பையன் இது உள் சைடு வெளி சைடு பார்த்துக்கோங்க. இது வெளிப்பக்கமாகவும் இது உள் பக்கமாகவும் இருக்கணும். இது மார்க் பண்ண பக்கமாகவும் இருக்கணும். இது எடுத்து வச்சு ஏற்கனவே தைச்சிட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக தைச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். தைச்சு இதே மாதிரி எல்லா பக்கம் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதைய அப்படியே லைனிங் அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வெட்டிக்கிங்க. அப்படியே வெட்டிக்கிங்க. இங்க எந்த ஜக்கா இருக்கோ, எங்கெங்க ஜக்கா இருக்கோ அங்க கரெக்டா போட்டுக்குங்க. திரும்ப இந்த டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு அடையாளம் தெரியும். ஆனா லைனிங் இது வெட்டிடக்கூடாது. லைனிங் தான் நம்மளோட மெயின் அளவு. இந்த ஃப்ரண்ட் தட்டு இதாட்ட தைச்சாச்சு. ரெண்டு பக்கமே இப்படி ஆப்போசிட்டா இருக்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது எதிரெதிராக இருக்கணும். ரெண்டு ஒரே பக்கமா தைச்சிடக்கூடாது. இப்படி ஆப்போசிட்டா இருந்தா தான் இப்படி இருக்கும். இப்போ நான் டாட் பிடிக்கிறத எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஏற்கனவே ஜக்கா போட்டதை கரெக்டாக எடுத்துட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த ஜக்காவை நேரம் அப்படியே திருப்பி ஒரு தையல். திரும்ப இந்த சென்டர் டாட் இதுல ஜக்கா போட்டிருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே கிராஸ் பண்ணி எடுக்கணும். அப்படியே இதை எடுத்தீங்கன்னா இங்கேயே அதுக்கு உண்டான நேரம் ஒரு கோடு விழுகும். இருக்கு அப்படியே எடுத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிறத இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த துணி விலகும். இது கொஞ்சம் நைஸா இருக்கிறதுனால, அதனால நீங்க இப்படியும் கூட தையல் போட்டுக்கலாம். இதுக்கு நேரம் தையல் போட்டு கூட அடிச்சது எடுத்தீங்கன்னா இதுக்கு நேரம் அப்படியே வர கிராஸ் பண்ணலாம். இந்த இடம் எப்பவுமே ரெண்டு தையலா போட்டுக்கோங்க, சிங்கிள் தையல்ல விட்டுறக்கூடாது. ரெண்டு தட்டு பட்டியை பார்க்கலாம். பட்டி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றி எல்லா பக்கம் தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு இது ஃப்ரண்ட் பக்கம் ஜக்கா போட்டிருக்க, இது பேக் பக்கம். இப்படியே வச்சுட்டு இதையே இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணும்போது இதையே இப்படி ஒரு மடக்கி இப்படி எடுத்து வச்சுக்கணும்.
ரெண்டையும் கண்ணு போல வச்சு அட்டாச் பண்ணுங்க. இதையும் வெளிப்பக்கமாகவும் இதே இப்படி உள்ள திருப்பிடணும். இப்படி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இப்படியும் போயிடக்கூடாது, பின்னாடி வந்துடக்கூடாது. கரெக்டா வெயில் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கோம், அது பிரச்சனை இல்லை. இப்படியே மடக்கி விட்டுருங்க. அப்படியே மடிச்சு, ஓகே, இது அப்படியே மடிச்சு நம்ம இங்க ஒரு ஜக்கா போட்டிருக்கோம். அப்படியே மடிச்சு எந்த அளவுக்கு வேணுமோ ஜக்கா போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு இப்படி மடிச்சு தையல் போட்டுக்கணும். காஜா பட்டி கொக்கி பட்டி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது காஜா பட்டி கொக்கி பட்டி அடிக்கிறத பார்ப்போம். இது கொக்கி பட்டிக்கு, இது காஜா பட்டிக்கு. இதை இப்படி கீழே வச்சுக்கோங்க, இதை இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு ரெண்டையும் ஒன்னா வச்சு ஓரமா சுகரோட தேடி போடுங்க. நான் ஏற்கனவே ஓவர்லாக் போடாம விட்டேன், அதனாலதான் திரும்ப ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு வந்தேன். ரெண்டையும் ஒன்னா வச்சு அப்படியே அடிச்சுக்கோங்க. இப்ப இதை மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளவு இருக்கு. எனக்கு 9 இருக்கு. கரெக்டா இங்க கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு, ஏன்னா இது நம்ம கழுத்து தைக்கணும், அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டீங்கன்னா எனக்கு 9 இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 9.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 1/4 9.25 1/4 ஒரு பாயிண்ட் அதை எடுத்துட்டு 9க்கு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு வச்சுட்டு அதுல பாதி 4.5 இன்ச்சு சென்டர் மார்க். இந்த டேப் இப்படியே வச்சு இதுல பாதி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல இப்படியே டேப்பை வச்சு இதுல பாதியா மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஆவரேஜ் ஆயிடும். இது இவ்வளவு லென்த் வராது. இவங்க டீச்சரோட ஜாக்கெட்டு, இவங்க கொஞ்சம் பெருசா தான் போடுவாங்க. கொஞ்சம் அவங்க ஏஜ் பர்சனுங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பெருசா போடுவாங்க. இல்லாட்டி 6, 7, 8 இந்த மாதிரி தான் வரும். இந்த லென்த் கம்மியா தான் வரும். இது இப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்படி அழகா எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கும்போது ஒரு ஷேப்பா தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல இருந்து அந்த 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் விட்டோம் இல்லையா, அதை அப்படியே அடிச்சுட்டு இப்படி ஒரு டான் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கார்னர்ல ஒரு டான் பண்ணிக்கோங்க. போட்டு அடிக்கலாம். நான் இப்படியே அடிச்சுட்டேன். அடுத்த இதுல உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்படியே மடிச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிசுறு கொஞ்சம் உள்ள தள்ளி வைக்கணும். அவ்வளோதான். கொக்கி பொட்டி சைடு ரெடி. அடுத்து ஊக்கு வைக்கிற சைடு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. கரெக்டா ஒரு இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கி, 1/2 இன்ச்சு கீழே இறக்கி, ஏன்னா அது மடிக்கணும் இல்லையா, அதுக்காக இப்படி வச்சுக்கோங்க.
இது அப்படியே நேரா மடிச்சு கரெக்டா இந்த குதிரை இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட சொல்லித்தரேன். இப்படி தையல் போட்டுக்கோங்க. நேரா வச்சு ஒரு தையலை போட்டுக்கோங்க. இப்படி தையலை போட்டுக்கோங்க. தையலை போட்டு இது இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி இந்த தையல் தெரியுது பார்த்தீங்களா, இது இப்படி ஒட்டி வச்சுட்டு இப்படி தைங்க. இப்படி குதிரை பிடிக்கும். இந்த பிசரை மேல் பக்கமா தள்ளி வைக்கணும். இப்படி குதிரை பிடிக்கும். அவ்வளவுதான். இது எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த துணி இதை இப்படி மடிச்சு விட்டுருங்க. ஏன்னா இப்படி திருக்கும்போது இந்த இடத்துல கொக்கி வைப்போம் இல்லையா, அப்ப வந்து இந்த ஊசி வந்து நம்ம கொக்கி வைக்கும்போது இந்த பாட்டில் விழுகும். இப்படி இந்த இதையே இப்படி மடிச்சுக்கோங்க. இதை இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்படி நெட்டுக்கும் மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இதை இப்படி உள் பக்கமா மடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். பட்டி நீட்டா வந்துடுச்சு. இதை நல்லா வெட்டி விட்டுருங்க. அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வெட்டிடுங்க. இதை இப்படி வச்சு எடுத்து போட்டு கீழிருந்து வச்சு பாருங்க. கரெக்டா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இப்படி மார்க்குங்க கூட பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துட்டு இப்படி வெட்டிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டும் சமமா இருக்கணும். இப்படி அப் அண்ட் டவுன் இப்படி லைட்டா கிராஸா தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு கழுத்து உட்காரும். இப்படி நேரா இருக்கக்கூடாது. இந்த ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டா செட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு நம்மளுக்கு இதுல ஃப்ரண்ட் தட்டு வேலை முடிஞ்சு அதை முடிச்சுட்டு ஒரு மார்க்குங்க இந்த இடத்துல நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அளவு ஜாக்கெட் வச்சு மார்க்குங்க இதை வச்சு இந்த பட்டியை வெளியில விட்டு இந்த பட்டியை இங்க வச்சுதான் பண்ணணும். ரெண்டையும் ஒரு சில பேர் இப்படி வச்சு பண்றாங்க. அப்படி பண்ணா ஒரு பக்கம் இழுத்துட்டு நிற்கும். அதாட்ட பண்ணக்கூடாது. இப்படிதான் வச்சு பண்ணணும். இப்படி வச்சு இந்த ஊக்குப்பட்டி சைட இப்படி வச்சு இங்க எங்க இருக்கோ ஜாயிண்ட் இங்க மார்க் பண்ணிக்கணும். தெரியலன்னா கலர்ல பண்ணி காமிக்கிறேன். எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பி இதுக்கு நேரம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேக் தட்டு கையை ரெடி பண்ணுவோம். ஃப்ரண்ட் தட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு. நம்ம கையை பேக் தட்டு